ஏர்னிங் மணியை பற்றி சொல்லிட்டேன். இப்போ மேக்கிங் மணியை பற்றி சொல்ல போகிறேன். மேக்கிங் மணி அப்படின்னா முன்னாடியெல்லாம் திருடர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு பூட்டை உடைச்சி திருடி போனாங்க. இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்க. ஆனா இப்ப இருக்கிற திருடர்கள்லாம் உங்களுக்கு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு போஷான ஒரு ஏசி ரூம்ல நல்ல ஒரு சாமிங்கா பேசுற கேர்ளை வச்சு ஆசையை தூண்டி நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்ன்றதால நீங்களும் என்ன செய்றீங்க, அந்த வலையில விழுந்து உங்களுடைய ஹார்ட் ஏர்ன்ட் ஏர்னிங்ஸையும் உங்களுடைய சேவிங்ஸையும் அதுல இழக்கக்கூடிய சூழல் வருது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி திருடர்கள் இந்த மாதிரி திருடுறாங்க. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இது ஒரு அற்புதமான தொழில். இந்த ஸ்கீம்ல ஈஸியா ஆள் சேர்த்துடலாம். பணம் உங்க காலடியில கொட்டி கிடக்கு. சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணும்? இந்த உலகம் உங்களை மதிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? இந்த ஸ்கேம்லலாம் போய் மாட்டினீங்கன்னா இது என்ன ஆகுது, மேக்கிங் மணியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் வேணுன்ற அந்த எண்ணத்தில் நீங்கள் எம்எல்எம் ஸ்கீம்லையோ நல்ல அட்ராக்டிவான ஸ்கீமில் போய் மாட்டி நம்மளுடைய ஏர்னிங்ஸை நம்ம இழந்துடும். ஆனால் இதுவே மேக்கிங் மணியில் நீங்கள் எத்திக்ஸும் ஃபாலோ பண்ணி ஏர்ன் பண்ணலாம்.